வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய பாதை மூடப்பட்ட ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நடந்திருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் சாமி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பி வைத்தீர்களோ அவர்களை ஒரு காலகட்டத்தில் உங்களை கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கியிருப்பார்கள். இந்த ஒரு நபர்கள் இப்படி செய்வார்கள், இவர்கள் என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் ஆழ்த்துவார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதுதான் என்னுடைய எதிர்காலம், இந்த வழியில் சென்றால் தான் நிச்சயம் பெரிய ஆளாக வருவேன் என்று நீங்கள் முழு மூச்சாக நம்பி பயணித்த ஒரு பாதை திடீரென மூடப்பட்டிருக்கும். அது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நீங்கள் நினைத்த காரியங்களாக கூட நிச்சயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்த உறவு நீண்ட நாட்கள் உங்களுடன் பயணிக்கும் என்று நீங்கள் என்னென்னமோ வாழ்க்கைக்குள்ள நினைத்து வைத்திருப்பீர்கள். அது அனைத்துமே இப்பொழுது மூடப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு வேற ஐடியா எதுவும் இல்லாமல் இதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வைத்திருந்ததால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு வேலை இழப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய தொழில் முடக்கமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் செலுத்துவது இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி என்ன செய்ய போகிறோம் என்று திக்கு தெரியாமல் வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு நேரங்கள் நிச்சயமாக வந்துவிட்டது. அந்த ஒரு திகைப்பும் பயங்களும் உங்களை ஒரு நிமிடங்கள் உறைந்து போக செய்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்தது என்று உங்களுடைய மனதிற்குள்ளேயே சில குழப்பங்களை உருவாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தையும் இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மாறியிருக்கும். சிரித்த முகத்திற்குள் மறைந்த கண்ணீரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். மிதுனம் ராசி என்பர்களே, இந்த உலகத்தில் மிக கடினமான நடிப்பு எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? மனம் உடைந்திருந்தும் சிரிப்பது. எவ்வளவுதான் மனதிற்குள் வலிகள் இருந்தாலும், சில உறவுகளை உங்களை விட்டு போனாலும் அதை வெளியில் காட்டாமல் நீங்கள் மனதிற்குள்ள அதை வைத்துக் கொண்டு வெளியில் சிரிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இந்த குணமானது யாருக்குமே அவ்வளவு எளிதில் வரவே வராது. அந்த நடிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் பல முறைகள் நீங்கள் செய்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டில் எல்லாரிடமும் சிரித்து பேசியிருக்கலாம், நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தது போல கூட நீங்கள் காட்டியிருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதுவும் நடக்காதது போல நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்து முடித்துவிட்டு வீட்டுக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இரவு நேரத்தில் தனியாக நீங்கள் இருந்த பொழுது அந்த சிரிப்பெல்லாம் கண்ணீராக மாறி அந்த ஒரு நாளில் என்னென்ன நடந்தது, எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டது, மற்றவர்கள் நம்மளை எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விட்ட கண்ணீர் அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். வேறு யாருக்குமே அது இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. என் வழியை யாராவது ஒரு முறை புரிந்து கொண்டால் போதும் என்று நீங்கள் நினைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை யாருக்கும் சுமையாக மாற்ற நீங்கள் விரும்பாததாலேயே உங்களிடம் எவ்வளவுதான் நண்பர்களாக பழகியிருந்தாலும் உறவுகளாகவே இருந்தாலும், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட நம்முடைய கண்ணீரை அவர்களிடம் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவரிடம் சொன்னோம் அவர்களும் அதனை நினைத்து வருத்தப்பட்டு விடுவார்களோ என்று நீங்கள் நினைத்து கொண்டு எதையுமே சில நபர்களிடம் நீங்கள் சொல்லாமலே விட்டுவிட்டீர்கள். ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சில நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான கஷ்டங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அதனை பார்த்து சிரிப்பார்களே தவிர ஒருபோதும் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்வர மாட்டார்கள் என்ற ஒரு அனுபவங்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட அமைதியான மனவேதனையை அனுபவித்த ஒரு தருணங்களும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை ஒரு நாள் எல்லா காயங்களையும் உடனே ஆற்றாது. ஆனால் அந்த காயங்களோடு கூட மீண்டும் சிரிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதையெல்லாம் நடக்கிறதா நடக்கவில்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறை கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடந்து அது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல விதமான சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி வைக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத வேதனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் மட்டுமே தான் நீங்கள் போட்டுக்கொண்டு இருந்தீர்கள். இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த கால போராட்டங்களால் உங்களுடைய மனதை வாட்டிய நாள்பட்ட கவலைகளும் தூக்கமில்லாத இரவுகளும் மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குணமடைந்திருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் சிக்கி தவித்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாற்றங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல விதமான சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மனதிற்குள் ஒரு புதிய அமைதியும் ஆழ்ந்த நிம்மதியும் பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையுமே நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தியானம் யோகா போன்ற நல்ல ஒரு பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய மனங்களும் உங்களுக்கு இப்பொழுது உண்டாக்கும். உடல் ஆரோக்கியமும் சீராகி முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உற்சாகமும் குடியேறக்கூடிய ஒரு தருணங்களும் வந்துவிட்டது. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுடைய உடலிலும் மனதிலும் இன்னும் பிரதிபலித்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இதை செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அது எல்லா விதமான மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை கடந்த சில மாதங்களாக அல்லது ஆண்டுகளாக உங்களுடைய மனம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் மேலே எதையாவது ஒன்று நினைத்து மன வேதனைகள் என்றே உங்களுடைய வாழ்க்கை பல நாட்கள் நிச்சயமாக ஓடியிருக்கும். வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பேசிய நீங்கள் இரவு நேரத்தில் மட்டும் அமைதியாக கவலைப்பட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். குடும்பம் வேலை பணம் எதிர்காலம் எல்லாவற்றையும் நினைத்து மனம் சோர்வடைந்து போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக குறைந்து மன அழுத்தங்கள் மெதுவாக குறைந்து நிம்மதியை உணரக்கூடிய காலங்கள் அமையும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் மறைந்துவிடக் கூடாது. ஆனால் அவற்றை அமைதியாக சமாளிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கலாம். நல்ல தூக்கமும் குடும்ப ஆதரவும் நம்பிக்கைக்குரியவர்களுடன் உரையாடல் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறை ஆகியவை மன நிம்மதியை அதிகரிக்க உதவக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது நன்றாகவே புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். ஜோதிட நம்பிக்கையில் நல்ல காலங்கள் என்பது வெளிப்புற மாற்றங்கள் மட்டும் கிடையாது. மனதிற்குள்ள உருவாகக்கூடிய அமைதிகளையும் அதில் ஒரு பகுதியாகவே கருதப்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறை கவனித்து பாருங்கள். மிதுனம் ராசி என்பவர்களை உங்களுடைய வாழ்க்கையில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக அமையும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பானது இப்பொழுது மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.